12 ராசிகள்லையுமே பொதுவாக பாருங்கள், இந்த ரிஷபம் ராசி அப்படிங்கிறது, இந்த ராசியில் பிறந்தவங்க உறுதியான மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பீங்க. யதார்த்தமான பார்வை உங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆழ்ந்த ஒரு சிந்தனையோடு செயல்படுத்தக்கூடியவங்க நீங்கள். கலைகளில் நல்ல ஒரு ஆர்வம் கொண்டவங்க, உறுதியான நிலைப்பாடோட எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடியவங்க. உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது, நீங்கள் எந்த விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது, இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்த காரியம் என்ன மாதிரியான அமைப்பை கொடுக்கும், அதுவும் இந்த வாரம் உங்களுக்கு பாருங்கள் பலமாக என்ன அமைஞ்சிருக்கு, பலவீனமாக என்ன நடக்க போகுது, எப்படி கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ரிஷபம் ராசி சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டது. பெரும்பாலும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரின் வழிபாடை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். உங்களோட வாழ்க்கையில் பரிபூரணமான மேன்மையும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரின் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. எல்லா விதத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். நன்மை உங்களோட வாழ்க்கையில் வர தொடங்கும். அன்னையின் அருளால் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபம்னு சொன்னாவே பாருங்கள், இந்த காலச்சக்கரத்தில் 2வது ராசியாக வருது. தெய்வீக காரியத்தில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்க நீங்கள். ஆன்மீகம், பக்தி, இந்த பரிகாரத்தின் மேலே நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்படிப்பட்ட நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் முழுமையான ஒரு மேன்மையும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சொந்த ஜாதக கணிப்பு ரொம்பவுமே அவசியமாக தேவைப்படுது. அந்த வகையில் உங்களோட ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றத்திற்கு இது உதவியாக இருக்கும். எதிர்காலத்தில் வரக்கூடிய அனைத்து வித நிகழ்வுகளையுமே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் அதற்கேற்றது போல் நாம் முன்னெச்சரிக்கையாக செயல்படலாம். கெடு பலன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வராமல் தவிர்க்கலாம். நல்ல பலன் நிறைய வர மாதிரி யோகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதற்கேற்ற முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் அனைத்து விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும் இல்லையா? அதனால தான் உங்களுக்காக இதை ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களோட ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் முன்னேற்றம் பெற முடியும். நல்ல ஒரு வாழ்க்கையில் உயர்வை பெற உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கோங்க. நன்மையை நீங்கள் பெற முடியும். ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்டவங்க நீங்கள். அதே போல் தெய்வ வழிபாடை ரொம்பவுமே போற்றி நடத்துவீங்க. எல்லா விஷயத்துலையுமே நேர்மையாக செயல்படக்கூடியவங்க நீங்கள். பொய் பேச தெரியாது. ஒருத்தருக்கு பின்னாடி புறம் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. உண்மை, உழைப்பு, உயர்வை முழுமையாக நம்பக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், இப்போது என்ன விஷயம் சாதகமாக நடக்குது, என்ன விஷயம் பாதகமாக அமையும், பலமாக என்ன நடக்கும், பலவீனமாக என்ன அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அமைப்பு ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். முதல்ல நல்ல விஷயத்தை பார்க்கலாம். இந்த வாரம் வெற்றிகரமான சில அமைப்புகள் உண்டாகும். சில இடத்துல பாருங்கள், உங்களோட வேலை கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். சில இடத்துல உங்களோட வேலை சுமையாக கூட இருக்கும். உத்தியோக ரீதியாக கொஞ்சம் பதவி மாற்றம் வருவதற்கான வாய்ப்புமே இருக்குது. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு காரியம் தடையில்லாமல் நல்லபடியாக நடக்கும். இது உங்களோட மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். வியாபாரத்தில் பாருங்கள், நல்ல ஒரு விற்பனை இருக்கும். உங்களோட தொழிலை நீங்கள் விரிவுபடுத்த இந்த காலகட்டத்தை சரியாக உபயோகம் பண்ணிக்கிட்டா ரொம்பவுமே நல்லது. தொழிலை மேம்படுத்த இது ஒரு தகுந்த நேரமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் உங்களை விட்டு நீங்கிடும். சண்டை சச்சரவுகள் நீங்கிடும். உங்கள் பிள்ளைங்களால் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்தியோகம் ரீதியாக அலுவலகத்தில் திருப்தியான சூழல் வரப்போகுது. வருமானம், புதிய வாய்ப்புகள் கொஞ்சம் தாமதமாகும். வியாபாரத்திலையுமே எதிர்பாராத லாபம் கிடைக்கும். சில சலுகைகளை நீங்கள் அறிமுகம் செய்யுங்க. புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். சில திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது கவனமாக செயல்படுத்தணும். குடும்பத்திலையுமே குதூகலம் அதிகரிக்கும். பிள்ளைங்களால் ஏற்பட்ட பிரச்சனை விலகிடும். உறவினர்களின் ஆதரவு உங்களோட வாழ்க்கையில் பக்கபலமாக அமையும். குடும்பத்துக்காக பணத்தை சேமிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் வெற்றியும் வெகுமதியும் அடைய போகிறீங்க. புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக நீங்கள் இந்த வாரம் இறங்கலாம். சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி ஏற்றம் இறக்கம் கலந்த பலனை தான் தருது. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் வந்து போகும்.
கொடுக்கல் வாங்கல ரொம்பவுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். இணையதள தொழிலில் எதுவுமே நீங்கள் ஈடுபடக்கூடாது. பேராசைக்கு இடம் கொடுக்காமல் நீதி நேர்மைக்கு உட்பட்டு நீங்கள் செயல்படுவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறலாம். இப்போ பாருங்கள் ரிஷபராசி அன்பர்கள், உங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட உயர்வுக்காக உழைக்க போகிறீங்க. பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் நன்மையை பெறலாம். பெரியவங்களோட அன்பு உங்களோட வாழ்க்கையில் பக்கபலமாக அமையும். அனைத்து வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை நீங்கள் முழுவதும் பெற முடியும். இந்த மாதம் சாதகமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ராசிநாதன் ஆட்சியிலேயே ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. ராசிநாதனோட புதனும் சூரியனும் இருக்கிறது ரொம்பவுமே நல்ல ஒரு நிலைப்பாடாக இருக்குது. ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இப்போ இருக்கிறாரு. இப்போ அரசாங்க அலுவலர்கள் துரிதமாக உங்களோட பணிகளை முடித்து சிறப்பான முன்னேற்றம், சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பு உருவாகும். எதிர்பார்த்த கடன் இதுவுமே தக்க சமயத்தில் கிடைக்கும். தொழில் வியாபார விரிவாக்கத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நன்மையை கொடுக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புமே இருக்குது. உயர் அதிகாரிகளின் ஆதரவு மனதுக்கு திருப்தியை தரும். இப்போ பாருங்கள், மனதில் ஒரு தன்னம்பிக்கை அதிகரிச்சிருக்கும். பொது சேவையில் உள்ளவங்க பாருங்கள், நீங்கள் முழு மனதாக செயல்படுத்தக்கூடிய அனைத்து விஷயத்துலையுமே நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு இதனால் புதிய பொறுப்புகளுமே கிடைக்கும். உச்சம் பெற்ற குரு தன குடும்பஸ்தானத்தில் பார்க்கறதுனால, செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால சிறப்பான முன்னேற்றங்களும் சிறப்பான பலன்களும் உங்களுக்கு சேரும். கூட பிறந்தவங்களால் வந்த பிரச்சனை இப்போ விடுபட்டுடும். சொத்துக்கள் ரொம்பவுமே விற்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல விலைக்கு இப்போ போகும். இதன் மூலம் புனித பயணங்கள் செய்யும் வாய்ப்பு ஏற்படும். வேலை செய்கிற இடத்துலையுமே உங்களோட உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதன் மூலம் பதவி உயர்வு, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் பெற முடியும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால எப்பொழுதுமே பாருங்கள் ஒரு மாதிரி மன நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழல் வரும். நிறைய விஷயத்தை கற்பனையாக சிந்திச்சு குழம்பிக்குவீங்க. ஆனால் அது உங்களை பெருசும் பாதிக்காது. ஆனால் தூங்க விடாமல் கொஞ்சம் சிரத்து கொடுக்கும். 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால தகவல் தொடர்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நண்பர்களுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் உங்களோட பணத்தை செலவு செய்கிற மாதிரியான சூழல் வரும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் முழுமையாக கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நீங்கள் நன்மைகளை பெறலாம். இந்த மாதம் வரக்கூடிய பிரதோஷத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டு வருவதால் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோஹிணி 1, 2, 3, 4ஆம் பாதம், மிருகசீரிடத்தில் 1, 2ஆம் பாதம் இந்த ரிஷபராசியில் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் உருவாக போகுது அப்படின்னு பார்த்தா, முதல்ல கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நாட்களாக வரன் தேடிட்டு இருந்தவங்களுக்கு வரன் கிடைக்காம ரொம்பவுமே அவதிப்பட்டிருப்பீங்க. இது சரியான ஒரு நேரம். இப்போ நீங்கள் வரன் தேடுங்களேன், நல்ல வரன் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீங்கள் மிதக்க போகிறீங்க. ரொம்ப நாளாக கண்டு வச்ச கனவுகள் இப்போ நனவாக போகுது. அது மட்டும் இல்லாமல் பொது சேவையில் ஒரு நல்ல ஒரு மேன்மை, நல்ல ஒரு பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. நீங்கள் காட்டுற உண்மையான அன்பை கண்டு உங்களோட உறவுகள் எல்லாமே மகிழ்ச்சி அடைவாங்க. அரசு பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு பணியிடத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே போல் அந்த பிரச்சனைகளை நீங்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உதவியோடு சமாளிக்கக்கூடிய அமைப்பும் உருவாகும். வீடுகள்லையுமே எந்த ஒரு சண்டை சச்சரவும் வராமல் அனுசரித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்வதன் மூலம் வீட்டில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகளையுமே நீங்கள் எளிமையாக சமாளிக்க முடியும். ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நீங்கள் உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு பல வழியிலையுமே அதிகமான தனவரவு ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு வரும். அதே போல் பெரிய மனிதர்களின் ஆதரவு உங்களோட வாழ்க்கையில் சில திருப்புமுனையை ஏற்படுத்தும். சில முன்னேற்றங்கள் உண்டாகும். பதிவு உயர்வு கூட கிடைக்கும். இதன் காரணமாக நீங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்குவீங்க. நீங்கள் கையில் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களுமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக உங்களோட பணிகளை செய்து முடித்தால் நன்மைகளை பெறலாம். அதே போல் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கிட்டையும் அன்பையும் நல்ல ஒரு பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க. எதிர்பார்த்த தனவரவு தாராளமாக இருக்கும்.
கனவெல்லாம் பலிக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடுகளில் மட்டும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். பெரும்பாலும் இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பு ரொம்பவுமே நல்லாயிருக்கு. மாத கிரக அமைப்புமே சில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. எல்லா வகையிலுமே நன்மை பெற்று நலமுடன் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். உங்களோட நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு